திராவிட முன்னேற்ற கழகத்தின் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன். என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நமது தேர்தல் நிதி சம்பந்தமான வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கிலே மிகப்பெரிய ஒரு ஊழல் வெளியே வர இருக்கிற நேரத்தில் அந்த வழக்கு தீர்ப்புகள் அல்லது அதில் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிகழ்வுகள் ஏதேனும் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த CAA என்கிற ஒரு பெரிய கோடை எடுத்து பக்கத்திலே போட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது ஒரு மறைமாற்றும் செயல்தானே தவிர அவருக்கு நன்றாக தெரியும் CAA என்பது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நடத்திவிடக்கூடிய நிகழ்வு அல்ல. அதிலே ஒவ்வொரு இருக்கக்கூடிய குடிமகன்களுடைய ரெக்கார்ட் NRC அண்ட் NCP இதையெல்லாம் தயாரிக்கப்பட வேண்டும். தயாரித்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் இன்னும் அதிகபட்சம் 7 நாட்களில் தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில் இது போன்ற வேலைகளை அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்த முடியாது என்பது நன்றாக தெரியும். எனவே எனக்கு தெரிந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன் அரசாங்கத்தின் மீதான பெரிய ஊழல் குற்றச்சாட்டான நமது தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான வழக்குகளில் இருந்து இந்திய தேசத்தை மடைமாற்றுவதற்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குமாக அவர் இன்றைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எக்காரணத்தை முன்னிட்டும் CAA என்பது ஒரு வார காலத்திலோ அல்லது 1 மாத காலத்திலோ நடந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும், நான் CAA நடைமுறைப்படுத்துவேன். கொண்டு வந்த சட்டம் 2019. 2019 24 ஏறத்தாழ மார்ச் மாதம் வரைக்கும் அமைதியாக இருந்துவிட்டு நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்கிறார். அதே போல லோக்பால் அதனுடைய தலைமை இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். இதெல்லாம் என்ன ஒரு கூத்து, கேலி கூத்து அல்லவா? சொல்லிவிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக தன்னை ஒரு ஜாம்பவானாக காட்டிக் கொள்வதற்காக நடத்தப்படுகிற ஓரங்க நாடகங்களின் ஒரு எபிசோடு தான் இந்த CAA. எனவே இதை பற்றி நாம் பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை. நாம் கவனம் செலுத்த வேண்டியது இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் தேர்தல் நிதி பத்திரங்களைப் போல எவ்வளவு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைப்பதும், வருகின்ற தேர்தலில் ஒரு ஜனநாயக அரசை நிறுவுவதற்கான நமது முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம், உறுதி எல்லாம். இது ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் நீங்க கருதுறீங்க. நன்றி ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.